சூர்யானாவுடைய கருப்பு திரைப்படத்துலேருந்து என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்கிட்ட கேட்டதுக்கு எல்லாருமே ரிலீசிங் டேட் அப்டேட் தான் வேணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ சூர்யானாவோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பற்றின அப்டேட்டை இந்த வீடியோவில் இருந்து தான் பார்த்துடலாம். ஸோ கருப்பு திரைப்படத்துலேருந்து அடுத்த வாரம் நமக்கு ஒரு தரமான அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ சோர்ஸ் பீப்பிள்லேருந்து நமக்கு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கிது. இதே தாண்டா நீ 1.5 மாதமாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நானும் அதே தான் சோர்ஸ் பீப்புள்கிட்ட கேட்டேன், 1.5 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கீங்களே. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ கடைசி கட்ட படப்பிடிப்பு அப்படிங்கிறது இப்போ க்ளீனாக முடிஞ்சிருச்சுடா. ஸோ ஷூட் ரேப் அப்படிங்கிறது முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அப்டேட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஜனவரி 23 ரிலீசிங் டேட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சோர்ஸ் பீப்புள்கிட்ட தகவல் அப்படி கிடைக்கிது. நீங்கள் ரிலீசிங் டேட் அப்டேட் சொல்லி கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கும்போது அப்படி தான் வந்துன்னா அவங்க எல்லாருமே அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் நான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீசிங் டேட் ரொம்ப ஆசைப்படாத. ஸோ எப்போ கொடுத்தாலும் பரவாயில்ல, வர்ற அன்னைக்கு நமக்கு பொங்கல் இல்லை தீபாவளி தான். ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம டக்குன்னு ஏதாவது ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாகி போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்த்தி அவர்களுடைய வா வாத்தியாரே திரைப்படம் ரிலீஸ் பண்ண முடியல, பிரதீப் ரங்கனோட எல்லைக்கே திரைப்படம் ரிலீஸ் பண்ண முடியல. இவங்கெல்லாம் சின்ன ஹீரோஸ். பட்னா சூர்யானா அப்படி கிடையாது, ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறவர். ஸோ அவர் அப்படி பண்ணாருன்னா பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் பொறுமை இரு, அவங்களே தான் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ செம்மையாக இருக்க போது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் ஜனவரி 23 அடுத்த வாரம் நமக்கு நல்ல அப்டேட் கிடைக்க போகுது. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இவ்வளோ நாள் காத்திருந்தாச்சு, இதுக்கப்புறம் காத்திருக்கிறதுல என்ன அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.